அவர் என்ன சொன்னாரு? வானத்திலும் பூமியும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே கையில வையுங்கள், அவர் சொஸ்தமாவார்கள், பிசாசுகளை விரட்டுங்கள். அப்ப என்ன சொல்றாரு? நாம அவரை மாதிரியே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அவர் மட்டும் நான் இருந்துட்டு இப்படியே போறேன்னு சொல்லல, நீங்க உங்களால் ஆனதை பாத்துங்கன்னு சொல்லி இருந்தாருன்னா நம்ம பேசாம நான் குப்பை தூசி புழு, நான் எம்மாத்திர ஆண்டவரே, நான் ஒண்ணு இல்லாண்டவர் சொல்லிட்டு இருக்கிறது அர்த்தம் இருக்குது. ஆனா அவர் என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறவனை செய்வான், நான் செய்கிறவனை காட்டிலும் அதிகமான காரியங்களை செய்வான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போய் என் நாமத்தினால சுவிசேஷத்தை பிரசங்க, என் நாமத்தினால பிசாசை விரட்டுங்க, என் நாமத்தினால வியாதியஸ்தரை சுஸ்தமாங்க, என் நாமத்தினால இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் போய் செய்யறாங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல ஒரு புது இனமான ஜனங்களை காண்கிறோம். அந்த புது இனம் எது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லுகிறேன், இயேசு என்றைக்கு மரித்து உயிரோடு எழுந்தாரோ அன்றையிலிருந்து இந்த பூமியிலே ஒரு புதிய இனம் உண்டாயிருக்கிறது. இதுவரை என்றைக்குமே இல்லாத ஒரு இனம், யாருமே கற்பனைகளை பண்ணி பார்க்க முடியாத ஒரு இனம், ஒரு புதிய இனம் உருவாகி இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் நாம்.